ஓம் சாந்தி. விசிடி நம்பர் 1244, 1244, முரளி டேட் 20-19-9-1968. முரளி தேதி 20-19-9-1968. கிளாரிபிகேஷன் டேட் 4/2/2010. விளக்கம் கொடுத்த தேதி 4/2/2010. கிளாஸ் நடந்த இடம் ஜம்மு. ओम शांति। ஓம் சாந்தி. क्लास चल रहा था, கிளாஸ் நடந்து கொண்டிருந்தது. 20/9 पर आती क्लास 20/9/1928 இரவு வகுப்பு. पहले पेज के मध्यार्ध में बात चल रही थी। முதல் பக்கத்தில் நடுவில் பேச்சு நடந்து கொண்டிருந்தது. तुम ब्रह्मा कुमारियां समझाते हो பிரம்மகுமாரிகளாகிய நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். कि हमको ब्रह्मा नहीं समझाते हैं। உங்களுக்கு பிரம்மா புரிய வைப்பதில்லை. ब्रह्मा के मुख कमल द्वारा பிரம்மாவின் வாய் தாமரை வாய் மூலமாக शिव बाबा समझाते हैं। சிவபாபா புரிய வைக்கிறார். सुनाने वाला भी शिव बाबा है சொல்பவரும் சிவபாபா தான் और समझाने वाला भी மற்றும் புரிய शिव बाबा है। வைப்பவரும் சிவபாபா தான். शिव बाबा जो सभी आत्माओं का बाप है, சிவபாபா அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை. वो एक ही है। அவர் ஒருவர் மட்டும்தான். झट समझ जाएंगे உடனடியாக புரிந்து कि हम கொண்டு सभी भाई भाई हैं। அனைவரும் நாம் சகோதர சகோதரர்கள். तो जरूर बात एक है, ஆக தந்தையும் ஒருவர் மட்டும்தான். उनसे नई दुनिया का ही वर्षा मिलेगा। அவரிடமிருந்து புதிய உலகத்தின் ஆஸ்திதான் கிடைக்கும். खास खास बातों पर अटेंशन जाए முக்கியமான விஷயங்களின் மீது அட்டென்ஷன் சென்றால் और उन बातों पर ही समझाया जाए மற்றும் அந்த விஷயங்களின் மீது புரிய வைத்தால் तो बहुत अच्छा है। மிகவும் நல்லது. और सभी में अच्छा है ये ड्रामा का चक्र। அனைத்தையும் விட நல்லது இந்த டிராமாவின் சக்கரம். तुम समझा सकते हो நீங்கள் புரிய வைக்க முடியும். कि ये नरक है, இது நரகம், दुख की दुनिया है, துக்கத்தின் உலகம், अंधकार की दुनिया है। இருளான उलगम, आधा टाइम अंधकार பாதி காலம் और आधा टाइम सोजरे की दुनिया होती है। பாதி நேரம் இருள் மற்றும் இருளான உலகம், பாதி நேரம் பிரகாசமான உலகமாக இருக்கிறது. तो अंधकार की दुनिया ஆக இருளான और உலகம், सोजरा இருட்டான உலகம் மற்றும் பிரகாசம், दोनों को मिलाकर ये सुख दुख का चक्र है। இந்த இரண்டையும் சேர்த்துதான் இந்த சுகம் மற்றும் துக்கத்தின் உலகமாகிறது. இந்த சுகம் மற்றும் துக்கத்திற்கான சக்கரமாக இருக்கிறது. आधा टाइम सुख, आधा टाइम दुख। பாதி நேரம் சுகம், பாதி நேரம் துக்கம். अंधेरे में ठोकरें खानी होती है, இருட்டில் மோதிக்கொள்ள வேண்டி வருகிறது. बहुत दुख पड़ता है மிகவும் துக்கமாக ஆகும்போது तो टाइम लंबा हो जाता है। அப்போது நேரம் நீளமாக ஆகிவிடுகிறது. सुख मिलता है तो टाइम का पता ही नहीं चलता। சுகம் கிடைக்கும் போது அங்கே நேரம் தெரிவதில்லை. तो दुख की दुनिया में दुख का टाइम लंबा होने से दिन ஆக துக்கத்தின்
சுகத்தின் உலகத்தில் துக்கத்திற்கான நேரம் நீளமாக இருப்பதினால் गिने जाती है நாட்கள் எண்ணப்படுகிறது. और सुख की दुनिया में टाइम का पता ही नहीं चलता, மற்றும் சுகத்தின் உலகத்தில் நேரத்தை பற்றி தெரிவதில்லை. तो दिन गिनने की बात ही नहीं। ஆக நாட்களை எண்ணுவதற்கான விஷயமே இல்லை. जिस दुख की दुनिया में दिन गिने जाते हैं எந்த துக்கமான உலகத்தில் நாட்கள் எண்ணப்படுகிறதோ उसे हिस्ट्री कहा जाता है। அதை ஹிஸ்டரி என்று சொல்லப்படுகிறது. हिस्ट्री 2500 वर्ष की मिलती है। ஹிஸ்டரி 2500 வருடங்களுடையது ஹிஸ்டரி கிடைக்கிறது. जहाँ दुख की दुनिया होती है எங்கே துக்கத்தின் உலகம் இருக்கிறதோ और वो दुख की दुनिया மற்றும் அந்த துக்கத்திற்கான உலகம் धर्म गुरुओं की दुनिया है। தர்ம குருமார்களின் உலகம். मनुष्य धर्म गुरु आते हैं, धर्म पिताएं आते हैं மனித குருமார்கள் வருகிறார்கள், தர்ம பிதாக்கள் வருகிறார்கள் और दुख की दुनिया बनाते हैं। மற்றும் துக்கத்தின் உலகமாக ஆக்குகிறார்கள். उनको कहा जाता है परधर्म। அவைகளுக்கு பரதர்மம் என்று சொல்லப்படுகிறது. शिव ने जो धर्म स्थापन किया சிவன் வந்து என்ன தர்மத்தை ஸ்தாபனை செய்தாரோ उसको कहा जाता है स्वधर्म। அதுக்கு ஸ்வதர்மம் என்று சொல்லப்படுகிறது. इसलिए गीता में लिखा है स्वधर्मे निधनम से परधर्मो भयावह। அதனால் கீதையில் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேய பரதர்மோ பயாவக என்று எழுதியிருக்கிறார்கள். भय होता है तो दुख भी होता है। பயமாகிறது மற்றும் துக்கமும் ஆகிறது. तो दुख की दुनिया है 2500 वर्ष ஆக துக்கத்தின் और உலகம் सुख की दुनिया भी 2500 वर्ष की है। ஆக துக்கத்தின் உலகம் 2500 வருடங்கள் மற்றும் சுகத்தின் உலகம் 2500 வருடங்களுடையது. दुख की दुनिया के दिन गिनने में आते हैं। துக்கத்தின் உலகம் நாட்கள் வந்து எண்ணப்படுகிறது. हिस्ट्री का मनुष्यों को पता है ஹிஸ்டரி மனிதர்களுக்கு தெரிகிறது. कि और धर्म पिताएं जो मनुष्य गुरु है மற்றும் மற்ற தர்ம பிதாக்கள் மற்றும் மனித குருமார்கள் वो 2500 वर्ष के अंदर आए हैं। அவர்கள் 2500 வருடங்களுக்குள் தான் வந்தார்கள். चाहे इब्राहिम बुद्ध क्राइस्ट कोई भी हो, இப்ராஹிம் புத்தர் கிரைஸ்ட் யாராக இருந்தாலும் वो दुख की दुनिया में आए हैं। அவர்கள் துக்கத்தின் सुख உலகத்தில் की दुनिया का कोई को पता नहीं है। சுகத்தின் உலகத்தை பற்றி யாருக்கும் தெரிவதில்லை. मनुष्य को नर कहा जाता है। மனிதர்களுக்கு நரன் என்று சொல்லப்படுகிறது. नर को नारायण बनाने के लिए நரனை भगवान आते हैं। நரனை நாராயணனாக ஆக்குவதற்காக பகவான் வருகிறார். नर नरक बनाता है। நரன் நரகமாக்குகிறான். भगवान आकर नर को नारायण बनाते हैं பகவான் வந்து நரனை நாராயணனாக்குகிறார். तो स्वर्ग बन जाता है। அப்போது சொர்க்கமாகி விடுகிறது. नारायण की दुनिया है स्वर्ग, நாராயணின் உலகம் சொர்க்கம். तो नई दुनिया स्वर्ग और पुरानी दुनिया नरक। புதிய உலகம் சொர்க்கம், பழைய உலகம் நரகம். इन दोनों दुनिया के बारे में तुम अच्छी तरह समझा सकते हो। இந்த இரண்டு உலகத்தை பற்றி நீங்கள் நல்லபடியாக புரிய வைக்க முடியும். बाप तो तुम्हें श्रीमत देते हैं, தந்தை என்னோ ஸ்ரீமத்தை தருகிறார். जो विद्वान पंडित आचार्य हैं யார் வித்வான்கள் பண்டிதர்கள் उनको समझाने में फिर भी अच्छा है। அவர்களுக்கு புரிய வைப்பது மிகவும் நல்லதுதான். वो कुछ डिबेट भी करेंगे, அவர்கள் இதை பற்றி சர்ச்சையும் செய்வார்கள். तुम समझावेंगे நீங்கள் புரிய வைத்தால் कि हमको समझाने वाला कौन है, எங்களுக்கு புரிய வைப்பவர் யார் என்று நீங்கள் புரிய வைத்தால்
जो हमको समझाने वाला है யார் எங்களுக்கு புரிய வைப்பவரோ उनका बेहद का पार्ट है, அவருடைய பார்ட் எல்லைக்கப்பாற்பட்ட பார்ட் ஆகும். सबसे अच्छा पार्ट है, அனைவரை விட நல்ல वो பார்ட் हमारा बेहद का बाप है। அவர் எங்களுடைய எல்லையற்ற தந்தை ஆவார். हद का बाप नहीं है, எல்லைக்குட்பட்ட தந்தை இல்லை, बेहद आत्माओं का बाप है। எல்லையற்ற ஆத்மாக்களின் தந்தை उनका ஆவார். सबसे ऊंच से ऊंच पार्ट है। அவருடையது அனைவரை விட உயர்ந்ததிலும் உயர்ந்த பார்ட் ஆகும். तो बहुतों को भी ऐसे बाप से ऊंच पद मिलेगा। ஆக நிறைய பேருக்கு தந்தையிடமிருந்து உயர்ந்த பதவி கிடைக்கும். ऊंचे से ऊंचा बाप, ऊंचे से ऊंचा धाम, உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை, உயர்ந்ததிலும் உயர்ந்த தாமம், उनका ऊंचे से ऊंचा नाम। அவருடையது உயர்ந்ததிலும் உயர்ந்த பெயர். सब धर्म वाले उस बाप को याद करते हैं, அனைத்து தர்மத்தினர் அந்த தந்தையை நினைவு செய்கிறார்கள். तो जरूर ऊंचे से ऊंचे पद मिला होगा। ஆக கண்டிப்பாக உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி கிடைச்சிருக்கும். ऊंचे से ऊंच सुख मिला होगा उस बाप से। அந்த தந்தையிடமிருந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த சுகம் கிடைத்திருக்கும். अंदर में इन बातों की बुद्धि तो चलती है ना, உள்ளுக்குள் இந்த விஷயங்கள் புத்தியில் நடக்குது இல்லையா? कि हमें ये बातें समझाना चाहिए நமக்கு இந்த விஷயங்களை புரிய வைக்க வேண்டும். कि उस ऊंचे से ऊंचे बाप भगवान को ஏனென்றால் அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் தந்தை सारी दुनिया क्यों याद करती है? முழு உலகமும் ஏன் நினைவு செய்கிறது? क्यों याद करती है? ஏன் நினைவு செய்கிறது? कुछ प्राप्ति हुई होगी ஏதாவது பிராப்தி ஆகியிருக்கும், तो याद करती है। அதனால் நினைவு செய்கிறது. तो जहाँ भी समझाने के माध्यम है, ஆக எங்கெல்லாம் புரிய வைப்பதற்கான அந்த விளிம்பு இருக்கிறதோ तो तुम बच्चों को भागना चाहिए। அங்கே குழந்தைகளாகிய நீங்கள் ஓட வேண்டும். जिनको सर्विस का शौक होगा वो भागेंगे, யாருக்கு சர்வீஸ் செய்வதற்கான ஆர்வம் இருக்குமோ அவர்கள் ஓடுவார்கள். वो ये कब नहीं कहेंगे कि इतना दूर हम कैसे जावे। அவர்கள் எப்போதுமே இதை சொல்ல மாட்டார்கள், இவ்வளவு தூரம் நாங்கள் எப்படி செல்வோம். बाबा कहते हैं सर्विस के लिए भल खर्चा करना पड़े, பாபா சொல்கிறார், சர்வீஸ்க்காக எவ்வளவு செலவு செய்ய வேண்டி வருமோ कोई हर्जा नहीं है। எந்த ஒரு தடையும் இல்லை. ऐसे नहीं, பரவாயில்லை, ये तो बहुत दूर है, மிக ரொம்ப தூரமாக இருக்கு, அப்படி இல்லை. 8-10 माइल दूर है, तो क्या बात हुई? 8-10 மைல் தூரம் இருந்தாலும் என்ன விஷயமாக இருக்குது? ट्रेन से भी भाग जाना चाहिए। ட்ரெயினின் மூலமாக ஓட வேண்டும். खर्चे का ख्याल नहीं रखना है। செலவு பற்றி நினைக்க கூடாது. बच्चों को सर्विस का शौक चाहिए, குழந்தைகளுக்கு சர்வீஸின் மீது ஆர்வம் இருக்க வேண்டும். तो भी जो अनन्य बच्चे हैं அதுவும் அனன்ய குழந்தைகள், அந்த குழந்தைகள் போல வேற யாரும் இல்லை. उनको तो सर्विस का बहुत शौक होना चाहिए। அவர்களுக்கு சர்வீஸின் மீது மிகவும் ஆர்வம் இருக்க வேண்டும். ये अहंकार नहीं हो இந்த அகங்காரம் இருக்கக்கூடாது. कि हम तो महारथी हो। நாங்கள் மகாரதிகள். अरे महारथी हो तो भागते रहना चाहिए। அரே மகாரதிகள் என்றால் ஓட வேண்டும். खाना भी वहाँ सर्विस पर जाकर खाना चाहिए। உணவும் கூட அந்த சர்வீஸுக்கு சென்று அங்கே உணவை உண்ண வேண்டும். बाबा अच्छी तरह से जानते हैं, பாபா நல்லபடியாக தெரிந்திருக்கிறார். बहुतों में देह अभिमान का रोग है, பல பேரில் தேகாபிமானம் என்ற நோய் இருக்கு. थोड़ी सी महिमा होने से ढीले पड़ जाते हैं। கொஞ்சம் மகிமை ஏற்பட்டாலும் கூட அவர்கள் லூஸாக ஆகிவிடுகிறார்கள். नहीं तो सर्विस तो खूब चक्कर लगाते रहना चाहिए। இல்லை என்றால் சேவைக்காக நன்றாக சுற்றி சேவை செய்ய வேண்டும். ऑफिस का टाइम पूरा हुआ ஆபீஸ்க்கான நேரம் முடிந்துவிட்டது और भागा सर्विस पर, மற்றும் சேவைக்காக ஓடினார். थोड़ा बहुत खाया ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டார், और ये भागा। பிறகு இவர் ஓடினார்.
यहाँ भी बच्चों को सर्विस के डायरेक्शन मिलते रहते हैं। இங்கேயும் சர்வீஸ்க்காக குழந்தைகளுக்கு டைரக்ஷன் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. बाबा डायरेक्शन दे रहे हैं। பாபா டைரக்ஷனை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். जिनके मन में आता है हम अपने सेंटर का करें, யாருடைய மனதில் இப்படி வருகிறது, எங்களுடைய சென்டருக்காக செய்யணும், या फलाने की सर्विस करें, இல்லை என்றால் ஒருவருக்கு பலான குறிப்பிட்டவருக்கு சர்வீஸ் செய்யணும், ये अपना अपना सब देहभान है। இது எங்களுடைய எங்களுடைய என்றது இது அனைத்துமே தேகாபிமானம். ऐसा देहभान नहीं आना चाहिए। அப்படிப்பட்ட தேகாபிமானம் வரக்கூடாது. बल बाबा जानते हैं होता तो ड्रामा अनुसार ही। பாபா என்னவோ தெரிந்திருக்கிறார், அனைத்தும் டிராமாவின் படிதான் நடக்கிறது. फिर भी बाप का काम है இருந்தாலும் தந்தையின் வேலை बच्चों को आगे के लिए चुस्त बनाना। குழந்தைகளை வருங்காலத்திற்காக சுறுசுறுப்பாக ஆக்கணும். अभी तो बच्चे बहुत सुस्त हैं। இப்போது என்னவோ குழந்தைகள் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள். नहीं तो बच्चे चुस्त हो जाएं तो बहुत अच्छी सर्विस कर सकते हैं। இப்போ அந்த அளவுக்கு இல்லை என்றால் குழந்தைகள் சுறுசுறுப்பாக ஆகிவிட்டால் மிகவும் சர்வீஸ் செய்ய முடியும். ज्ञान मार्ग में आराम पसंद नहीं होना चाहिए। ஞான மார்க்கத்தில் நாம் ரெஸ்ட் ஆகி இருக்கணும் என்று நினைக்க கூடாது. सर्विस पर कब नींद करते हैं क्या? சர்வீஸின் போது எப்போதாவது தூங்குவார்களா என்ன? दुकानदारी खूब होती है तो नींद आती है क्या? கடையில் வியாபாரம் நன்றாக நடக்கிறது என்றால் யாராவது தூங்குவார்களா? तो इसमें भी नींद क्यों आनी चाहिए? ஆக இதிலும் கூட ஏன் தூக்கம் வர வேண்டும்? यहाँ तो बहुत नींद करते हैं। இங்கே பல பேர் நன்றாக தூங்குகிறார்கள். कहते हैं सर्विस ही नहीं। சொல்கிறார்கள் சர்வீஸே இல்லை என்று சொல்கிறார்கள். सेंटर पर तो बहुत सर्विस है। சென்டரில் அதிக சர்வீஸ் இருக்கு. सर्विस पर होते अगर नींद करते हैं சர்வீஸில் இருக்கும் போது ஒருவேளை தூங்குகிறார்கள் என்றால் तो बाबा समझते हैं ये आराम पसंदी। அப்போ பாபா நினைத்துக் கொள்கிறார், இவர்கள் ரெஸ்ட் எடுக்கணும் என்று நினைப்பவர்கள் और देह अभिमानी है। இவர்கள் தேகாபிமானிகள் என்று நினைத்து விடுவார். सभी को सर्विस पर भागते रहना चाहिए। அனைவரும் சர்வீஸ்க்காக ஓட வேண்டும். ईश्वरीय सर्विस की खुमारी हो, ஈஸ்வரிய சர்வீஸில் குமாரிகள் இருந்தால் बाप को भी खुमारी है, हम जाकर के बच्चों को पावन बनाओ। தந்தை சொல்கிறார், குமாரிகள் பாவனம் ஆக்குவதற்காக புரிய வைக்கணும். ये है बेहद की सर्विस की खुमारी। இவர்கள் எல்லையற்ற சர்வீஸின் குமாரிகள். तो बच्चों को भी बेहद की खुमारी रहनी चाहिए। ஆக குழந்தைகளுக்கும் கூட எல்லையற்ற குமாரிகள் இருக்க வேண்டும். कल्प के बाद तुम बच्चे जानते हो கல்பத்திற்கு பிறகு குழந்தைகளாக நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள் कि बाप हमको ये जो सर्विस सिखलाते हैं தந்தை நமக்கு எந்த சர்வீஸை கற்றுத் தருகிறாரோ इस सर्विस से तो बहुत तकदीर जागती है। இந்த சர்வீஸின் மூலமாக மிகவும் அதிர்ஷ்டம் திறந்து கொள்ளும். तो मुख्य मुख्य बातें जो हैं பல பேருடைய அதிர்ஷ்டம் திறந்து கொள்ளும். ஆக முக்கியமான விஷயங்கள் இருக்கு. वो सारी दुनिया के विपरीत हैं। அவை முழு உலகத்திற்கும் விபரீதமாக இருக்கு. जो बताई அதை தான் சொன்னார் गीता का भगवान கீதையின் பகவான் सर्वव्यापी नहीं है, एक व्यापी है। சர்வவியாபி இல்லை, ஒரு வியாபியாக இருக்கிறார். ये सृष्टि चक्र का ड्यूरेशन இந்த சிருஷ்டி சக்கரத்தின் டியூரேஷன் 5000 वर्ष का है, लाखों वर्ष का नहीं है। 5000 வருடங்களுடையது, லட்சக்கணக்கான வருடங்களுடையது இல்லை. मनुष्य आत्मा 84 लाख योनियों में नहीं जाती है। மனித ஆத்மா 84 லட்ச யோனிகளில் செல்வதில்லை.
सिर्फ வெறும் 84 के चक्र में आती है। வெறும் 84 பிறவிகளுடைய சக்கரத்தில் வருகிறது. गीता का भगवान கீதையின் பகவான் शिव है, சிவன். जिसे शिव शंकर भोलानाथ कहा जाता है। அவருக்கு சிவசங்கர் போலாநாத் என்று சொல்லப்படுகிறார். वो कोई कृष्ण बच्चा नहीं है அவர் ஒன்றும் கிருஷ்ண குழந்தை இல்லை. जिसकी बैठ पूजा करते हैं। அவருக்கு அமர்ந்து பூஜை செய்கிறார்கள். கீதையின் பகவான் கிருஷ்ண குழந்தை இல்லை. कृष्ण तो கிருஷ்ணர் என்னவோ बच्चा बुद्धि है। கிருஷ்ணர் என்னவோ குழந்தை புத்தியாக இருக்கிறார். राम बाप को कहा जाता है। ராம் பாப்பு ராம் என்று தந்தைக்கு சொல்லப்படுகிறது. शिव निराकार है। சிவன் நிராகாரர். वो निराकार அந்த நிராகாரர் जरूर कोई साकार रूप धारण करके आता है। அந்த நிராகாரர் கண்டிப்பாக சாகார ரூபத்தை தாரணை செய்து வருகிறார். और मुकर्रर रथ में आता है। மற்றும் முகர்ரதம் நிரந்தரமான ரதத்தில் வருகிறார். तो ऐसी ऐसी मुख्य मुख्य बातें ஆக அப்படி இருக்கிற முக்கியமான விஷயங்கள், जो सारी दुनिया के विपरीत हैं, இந்த விஷயங்கள் முழு உலகத்திற்கும் விபரீதமாக இருக்கு. वो बातें तुम बच्चे ही समझा सकते हो। இந்த விஷயங்களை குழந்தைகளாகிய உங்களால் தான் புரிய வைக்க முடியும். और तो कोई की बुद्धि में है ही नहीं। மற்றவர்களுடைய புத்தியில் இல்லவே இல்லை. वो लोग तो समझते हैं इनको ब्रह्मा बाबा समझाते होंगे। அவர்கள் என்னவோ நினைக்கிறார்கள், இவர்களுக்கு பிரம்ம பாபா புரிய வைக்கிறார் என்று நினைக்கிறார்கள். ब्रह्मा को आप सुनाने वाला कौन है? பிரம்மாவுக்கு சொல்பவர் யார்? वो तो समझते ही नहीं है। அது என்னவோ அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. क्या कहा? என்ன சொன்னார்? कौन लोग समझते हैं? யார் புரிந்து கொள்கிறார்கள்? कि इन्हों को ब्रह्मा बाबा समझाते होंगे। இவர்களுக்கு பிரம்ம பாபா தான் புரிய வைத்திருப்பார் என்று. वो लोग जानते नहीं है அவர்களுக்கு தெரிவதில்லை कि ब्रह्मा को भी सुनाने वाला பிரம்மாவுக்கும் சொல்பவர் कौन है। யாரு என்று தெரிவதில்லை. ब्रह्मा को किसने सुनाया? பிரம்மாவுக்கு யார் சொன்னார்? ब्रह्मा को भी किसी ने सुनाया या नहीं सुनाया? பிரம்மாவுக்கும் யாராவது சொன்னார்களா அல்லது சொல்லவில்லையா? किसने सुनाया? யார் சொன்னார்? शिव बाबा ने सुनाया। சிவ பாபா சொன்னார். तो प्रश्न उठा कब सुनाया? சரி, கேள்வி எழுகிறது. சிவபாபா சொன்னார் என்றால் எப்போது சொன்னார்? जरूर है यज्ञ के आदि में सुनाया, கண்டிப்பாக யஜ்ஞத்தின் ஆரம்பத்தில் சொன்னார். नहीं तो ब्रह्मा बाबा तो मुझे हुए थे। இல்லை என்றால் பிரம்ம பாபா குழம்பி இருந்தார். साक्षात्कारों का क्लैरिफिकेशन उन्हें कहीं भी नहीं मिला। சாட்சாத்காரத்துக்கான அர்த்தங்கள் விளக்கங்கள் அவருக்கு எங்கேயுமே கிடைக்கவில்லை. तो उनकी मुझान किसने दूर की? பிறகு அவருடைய குழப்பத்தை யார் தூரமாக்கினாங்க? शिव बाबा ने दूर की। சிவபாபா தூரமாக்கினார். कहते भी है गुरु ब्रह्मा गुरु विष्णु சொல்லவும் செய்கிறார்கள், குரு பிரம்மா குரு விஷ்ணு गुरुदेवो महेश्वर। குரு தேவோ மகேஸ்வரஹ. तो आखिरी ஆக கடைசியில் तीनों जो मूर्तियां हैं शिव की, சிவனுடைய 3 மூர்த்திகள் யார் இருக்கிறார்களோ त्रिमूर्ति शिव कहते हैं। அவர்களை திரிமூர்த்தி சிவன் என்று சொல்கிறார்கள். उन तीनों मूर्तियों में बड़ा कौन? இந்த 3 மூர்த்திகளிலும் பெரியவர் யார்? कौन किसको ज्ञान देता है? யார் யாருக்கு ஞானத்தை தருகிறார்? उन तीनों मूर्तियों में सुप्रीम मूर्ति कौन है? இந்த 3 மூர்த்திகளிலும் சுப்ரீம் மூர்த்தி யார்? जरूर कहेंगे கண்டிப்பாக சொல்வார்கள். जो सुप्रीम मूर्ति है யார் சுப்ரீம் மூர்த்தியோ उसकी संख्या संसार में खुदाइयों में அவருடைய எண்ணிக்கை உலகத்தில் அகழ்வாராய்ச்சியில்
सबसे जास्ती तादाद में मिले। அனைவரை விட அதிகமான எண்ணிக்கையில் அவருடைய மூர்த்திகள் கிடைச்சிருக்கு. वो नग्न मूर्तियां அந்த நிர்வாண மூர்த்திகள் शंकर की हैं, சங்கரருடையது. जिसे जैनियों में तीर्थंकर कहा जाता है। இவரைத்தான் ஜெயினில் வந்து தீர்த்தங்கர் என்று சொல்லப்படுகிறார். तुम्हारे जो 3 लोक का चित्र है, உங்களுடைய அந்த 3 லோகத்திற்கான சித்திரம், उसमें भी सूक्ष्म वतन की तीनों मूर्तियों में सबसे ऊपर कौन दिखाया है? அதிலும் கூட அந்த சூக்ஷ்மவதனத்தில் அந்த 3 மூர்த்திகளில் யாரை வந்து அனைவரை விட மேலே காட்டியிருக்கிறார்கள்? சங்கர் என்று तो சொல்றார். समझना चाहिए ना, कौन அது புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? किसको ज्ञान देता है, யார் யாருக்கு ஞானத்தை தருகிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? कौन सुप्रीम है, யார் சுப்ரீம்? कुछ भी समझते नहीं। எதுவும் புரிந்து கொள்வதில்லை. तुम कहते हो ये तीनों गुरु नहीं है, நீங்கள் சொல்கிறீர்கள் இந்த 3 பேருமே குரு இல்லை. गुरु तो குரு என்னவோ एक ही है, ஒருவர் மட்டும்தான். जिसे सदगुरु कहा जाता है। அவர் சத்குரு என்று சொல்லப்படுகிறார். लिखते भी है सत्यमेव जयते, சத்தியமேவ ஜெயத்தே என்று எழுதவும் செய்கிறார்கள். तो सत्य एक है ஆக சத்தியம் ஒன்றாக இருக்குமா? या सत्य अनेक है? சத்தியம் ஒன்று இருக்குமா அல்லது பலது வந்து சத்தியமாக இருக்குமா? सत्य तो जरूर एक है। சத்தியம் என்னவோ கண்டிப்பாக ஒன்றுதான் இருக்கும். कहते भी हैं गॉड इज ट्रुथ, காட் இஸ் ட்ரூத் என்று சொல்லவும் செய்கிறார்கள். गॉड इज वन। காட் இஸ் ஒன். बाकी देहधारी तो कोई सच्चा गुरु नहीं हो सकता। மற்றபடி தேகதாரிகள் யாருமே சத்குருவாக இருக்க முடியாது, சத்தியமான குருவாக இருக்க முடியாது. देहधारी को शिव के साथ मिक्स नहीं किया जा सकता। தேகதாரிகளை சிவன் கூட இணைக்க முடியாது. 33 करोड़ देहधारी देवताएं हैं, 33 கோடி தேகதாரி தேவதைகள் இருக்கிறார்கள். परंतु उनमें से किसी को भी ஆனால் அவர்களில் யாரையுமே शिव के साथ नहीं जोड़ा गया। सिर्फ அவர்களை யாருமே சிவன் கூட இணைக்கப்படவில்லை. வெறும் शंकर को ही शिव के साथ जोड़ा जाता है। சங்கர் மட்டும்தான் சிவனுடன் இணைக்கப்படுகிறார். तो ये पॉइंट भी समझा सकते हो ஆக இந்த பாயிண்டையும் உங்களால் புரிய வைக்க முடியும். कि शिव अलग है ஆக சிவன் தனியானவர் और शंकर மற்றும் சங்கர் अलग है। தனியானவர். शिव सदैव निराकार है சிவன் எப்போதுமே நிராகாரர் और शंकर மற்றும் சங்கர் साकारी भी है சாக்காரராகவும் இருக்கிறார் तो மற்றும் निराकारी भी। நிராகாரராகவும் याद में बैठे हैं நினைவில் அமர்ந்திருக்கிறார். तो किसकी याद में बैठे हैं? இப்போ யாருடைய நினைவில் அவர் அமர்ந்திருக்கிறார்? शिव की याद में बैठे हैं। சிவனுடைய நினைவில் அமர்ந்திருக்கிறார். तो बड़ा कौन हुआ? பெரியவர் யாரானாங்க? जिसकी याद में बैठे हैं वो बड़ा है, யாருடைய நினைவில் அமர்ந்திருக்கிறாரோ அவர் வந்து பெரியவர். जो याद में बैठने वाला है वो छोटा है। யார் வந்து நினைவில் அமர்ந்திருக்கிறாரோ அவர் சிறியவர். इसलिए शिव का नाम पहले, சிவனுடைய பெயர் வந்து முதலில் शंकर का नाम बाद में लेते हैं। மற்றும் சங்கருடைய பெயரை பின்னால் எடுக்கிறார்கள். कहते हैं शिव शंकर भोलानाथ। சொல்கிறார்கள் சிவசங்கர் போலாநாத் என்று சொல்கிறார்கள். तो उन्होंने शिव शंकर को एक समझ लिया है। அவர்கள் என்னவோ சிவன் மற்றும் சங்கர் ஒருத்தர் என்று நினைத்து விட்டார்கள், புரிந்து கொண்டு விட்டார்கள். एक समझने की बात नहीं है, बात है ஒருவர் என்று புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அது இல்லை. விஷயம் என்னவென்றால் पुरुषार्थ करके शिव शिव बाप समान बनने की। விஷயம் எதுவென்றால் புருஷார்த்தம் செய்து தந்தைக்கு சமமாக ஆகுவது. शिव बाप आते हैं தந்தை வருகிறார், तो आप समान बनाते हैं। தனக்கு சமமாக ஆக்குகிறார். बनने वाले तो नंबरवार ही होंगे। ஆகுபவர்கள் நம்பர்வாராக வரிசை கிரமமாகத்தான் ஆகுவார்கள்.
तो बाप कहते हैं मुझे अपनी देह नहीं है, தந்தை சொல்கிறார் எனக்கென்று தேகம் இல்லை, फिर भी मैं सुप्रीम हूँ। ஆனாலும் நான் சுப்ரீம் ஆகி இருக்கிறேன், सुप्रीमेसी का पार्ट बजाता हूँ। இசை பாட்டை செய்கிறேன்। कृष्ण को कब गुरु नहीं कह सकते, கிருஷ்ணருக்கு எப்போது குரு என்று சொல்ல மாட்டார்கள், ब्रह्मा को भी नहीं कह सकते, பிரம்மாவுக்கும் சொல்ல முடியாது, और शंकर को भी सदगुरु नहीं कह सकते, சங்கரையும் கூட சத்குரு என்று சொல்ல முடியாது, क्योंकि वो भी याद में बैठा हुआ है। ஏனென்றால் அவரும் நினைவில் அமர்ந்திருக்கிறார், याद में बैठा है நினைவில் அமர்ந்திருக்கிறார், माना पुरुषार्थी है या नहीं है, அதாவது அவர் புருஷார்த்தியாக இருக்கிறாரா அல்லது இல்லையா, पुरुषार्थी है, புருஷார்த்தியாக இருக்கிறார், तो उनको भी सदगुरु नहीं कहा जा सकता। அவரையும் சத்குரு என்று சொல்ல முடியாது, तो ये भी दिखाना है இதையும் காண்பிக்கணும், कि एक ही सुप्रीम बाप है, एक ही टीचर है, एक ही गुरु ஒரே है। ஒரு சுப்ரீம் தந்தை, ஒரே ஒரு சுப்ரீம் குரு, ஒரே ஒரு சுப்ரீம் டீச்சர், वो बाप बाप भी है, இந்த தந்தை தந்தையாகவும் இருக்கிறார், हमको जन्म देने वाला है। ஜன்மத்தை கொடுப்பவர், क्या जन्म देता है, ஜன்மத்தை தருகிறார், साकार बाप तो साकार बच्चे का जन्म देता है, சாகார தந்தை என்னவோ சாகார குழந்தைக்கு ஜன்மத்தை தருகிறார், वो तो निराकार बाप है, என்னவோ நிராகார தந்தை तो क्या जन्म देता है। எந்த ஜன்மத்தை தருகிறார், अरे निराकार बाप है तो जन्म क्या देता है, நிராகார தந்தையாக இருக்கிறார் என்றால் எந்த ஜன்மத்தை தருகிறார், जन्म देता है कि तुम आत्मा हो। ஜன்மத்தை தருகிறார், நீங்கள் ஆத்மா என்று ஜன்மத்தை தருகிறார், पहले हम नहीं जानते थे முதலில் நாம் தெரியாமல் இருந்திருந்தோம், कि हम आत्मा ज्योति बिंदु है, நம்முடைய ஆத்மா ஜோதி புள்ளி என்று தெரியாமல் இருந்திருக்கிறோம், हम आत्मा निराकार हैं, நம்முடைய ஆத்மா நிராகார, हम आत्मा 84 के चक्र में आने वाले हैं। நம்முடைய ஆத்மா 84 பிறவுகளுடைய சக்கரத்தில் வருவதாகும், पहले हम नहीं जानते थे, வருகிறது, ஆத்மா 84 பிறவுகளுடைய சக்கரத்தில் வருகிறது, முதலில் நாம் தெரியாமல் இருந்திருந்தோம், अब जानते हैं இப்போது कि தெரிந்திருக்கிறோம், हम आत्मा हैं और वो हम आत्माओं को जन्म देने वाला ஆத்மாக்கள் மற்றும் நம்முடைய ஆத்மாக்களுக்கு ஜன்மத்தை தருபவர் बाप है। ऐसे नहीं कि आत्मा पहले थी नहीं, அப்படி இல்லை, ஆத்மாக்கள் முதலில் இல்லவே இல்லை, थी तो அதுதான், आत्मा तो अजर हमारा विनाशी है, ஏனென்றால் ஆத்மா என்னவோ அஜர், முதுமை அடையாதது, அமர், இறக்காதது மற்றும் लेकिन हमको आत्मा का ज्ञान नहीं था, நமக்கு என்னவோ ஆத்மாவின் ஞானம் இல்லாமல் இருந்தது, वो हमारा टीचर भी है, நமக்கு டீச்சராகவும் இருக்கிறார், सुप्रीम टीचर है, டீச்சர், उसको पढ़ाई पढ़ाने वाला कोई नहीं है, படிப்பை கற்றுத் தருபவர் யாரும் இல்லை, वो सारी दुनिया को पढ़ाई पढ़ाने वाला है, முழு உலகத்திற்கும் படிப்பை கற்றுத் தருபவர், படிப்பிப்பவர், लेकिन उसको पढ़ाने वाला कोई नहीं, वो ஆனால் அவருக்கு யாரும் வந்து படிப்பிப்பவர் இல்லை, गुरु भी है। குருவாகவும் இருக்கிறார், क्या करते என்ன हैं, செய்கிறார், सदगति करते हैं। கதி செய்கிறார், पहले पहले मनोबुद्धि रूपी आत्मा की सदगति करते हैं, முதலில் மனபுத்தி ரூபமான ஆத்மாவுக்கு சத்கதியை தருகிறார், आत्मा जो गड्ढे में जाने की स्वभाव वाली है, பள்ளத்திற்கு செல்லக்கூடிய சுபாவம் கொண்டதாக இருக்கு, उस आत्मा को सदगति की ओर ले जाते हैं। ஆத்மாவை சத்கதியின் பக்கமாக அழைத்து செல்கிறார், सदगति किसे कहा जाता சத்கதி है, என்று எதுக்கு சொல்லப்படுகிறது, सत्य गति, சத்தியமான கதி, सत्य धाम की ओर बुद्धि जाती है। நாமத்தின் பக்கமாக புத்தி செல்கிறது, ये दुनिया तो झूठ धाम बन இந்த जाती है, உலகம் என்னவோ பொய்யான கண்டமாக ஆகிவிடுகிறது, इसे कहते हैं झूठ खंड। பொய்யான கண்டம் என்று சொல்லப்படுகிறது,
तो झूठ खंड से निकालकर இந்த பொய்யான கண்டத்திலிருந்து நம்மை வெளியேற்றி हमारी मनोबुद्धि रूपी आत्मा को कहाँ ले जाते हैं? நம்முடைய மனபுத்தி ரூபமான ஆத்மாவை எங்கே கொண்டு செல்கிறார்? सत्य धाम में ले जाते, सत्य खंड में ले जाते हैं। சத்தியதாமத்திற்கு, சத்தியமான கண்டத்திற்கு கொண்டு செல்கிறார்। तो बच्चे जानते हैं, குழந்தைகள் தெரிந்திருக்கிறார்கள்। वो धाम है निर्वाण धाम। அந்த தாமமே நிர்வாண தாமம்। वहाँ वाणी की दरकार नहीं है। அங்கே குரல் பேச்சுக்கான அவசியம் இல்லை। क्या? என்ன? वाणी की वहाँ दरकार ही नहीं है। வாணிக்கான அங்கே குரல் பேசுவதற்கான அவசியம் இல்லை। दरकार नहीं है, அவசியம் இல்லை। फिर आत्माओं का आना जाना कैसे होता है? பிறகு ஆத்மாக்கள் வருவது போவது எப்படி ஆகும்? है? इस सृष्टि पर आत्माएं आती है ना? இந்த சிருஷ்டிக்கு ஆத்மாக்கள் வருகிறது இல்லையா? वो कौन भेजता है? யார் அனுப்புகிறார் அந்த ஆத்மாக்களை? बाप भेजते हैं। कहते हैं कि जाओ। யாரோ சொல்றாங்க தந்தை அனுப்புகிறார்। தந்தை நீங்கள் செல்லுங்கள், ஆத்மா செல் அப்படி என்று அனுப்புகிறாரா? है? कहते नहीं है, சொல்வதில்லை। लेकिन स्वतः ही ஆனால் தானாகவே ऐसा वहाँ वाइब्रेशन उदा हुआ है। அங்கே அப்படி அந்த வைப்ரேஷன் அடங்கி இருக்கு। उसे कहने की दरकार नहीं है। எதுவும் சொல்வதற்கு அவசியம் இல்லை। इसका जो नंबर होता है, अपने नंबर पर वो आत्मा स्वतः ही रूपी रंगमंच पर पार्ट बजाने के लिए आती है। யாருடைய நம்பர் எப்போது இருக்குமோ அந்த நம்பரின் படி அந்த ஆத்மா இந்த சிருஷ்டிக்கு தானாகவே பாட்டை செய்வதற்காக வருகிறது। तो वो है निर्वाण धाम, ஆக அது நிர்வாண தாமம்। और वो है सुखधाम। மற்றும் அது என்னவோ சுகதாமம்। सुखधाम में थोड़े मनुष्य होते हैं, சுகதாமத்தில் கொஞ்சம் மனிதர்கள் இருக்கிறார்கள்। दुखधाम में சுகதாமத்தில் बहुत मनुष्य होते हैं। மனிதர்கள் அதிகமாக இருக்கிறார்கள்। बाकी सभी निर्वाण धाम में चले जाते हैं। தந்தை மற்றவர்கள் அனைவருமே நிர்வாண தாமத்திற்கு சென்று விடுகிறார்கள்। तो वो है निर्वाण धाम और वो है सुखधाम। सुखधाम में थोड़े मनुष्य होते हैं, சுகதாமத்தில் கொஞ்சம் மனிதர்கள் இருக்கிறார்கள்। दुखधाम में बहुत मनुष्य होते हैं। சுகதாமத்தில் மனிதர்கள் அதிகமாக இருக்கிறார்கள்। बाकी सभी निर्वाण धाम में चले जाते हैं। जो सुखधाम में होते हैं उनके अलावा யார் சுகதாமத்தில் இருக்கிறார்களோ அவர்களை தவிர जितनी भी मनुष्य आत्माएं हैं वो सब कहाँ रहती हैं? எத்தனை மனித ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ அவர்கள் எங்கு இருக்கிறார்கள்? निर्वाण धाम में रहती है। நிர்வாண தாமத்தில் இருக்கிறது। कृष्ण तो है ही सतयुग में बैठा हुआ। கிருஷ்ணர் என்னவோ சத்யுகத்தில் அமர்ந்திருக்கிறார்। तो बच्चों को विचार सागर मंथन करके सर्विस में लग जाना है। ஆக குழந்தைகள் விசார் சாகர் மந்தனம் செய்து சர்வீஸில் ஈடுபட வேண்டும்। बाप को समझाना चाहिए कैसे कैसे लोग आते हैं और क्या क्या पूछते हैं। தந்தை புரிய வைக்கிறார் எப்படி எப்படி எல்லாம் மனிதர்கள் வருகிறார்கள், எப்படி எப்படி எல்லாம் கேட்கிறார்கள்। गोले पर ले जाते हैं கோலே அதாவது கிருஷ்ண சக்கரத்தை அதனிடம் எடுத்து क्योंकि तुमको तो समझानी है அங்க வந்து புரிய வைக்கிறார்கள்। அதை வைத்து और कोई तो गोले की समझा ही नहीं सकते हैं। வேறு யாருமே வேறு யாராலையும் அந்த சிருஷ்டி சக்கரத்தை பற்றி புரிய வைக்க முடியாது தந்தையை தவிர। अच्छा, बच्चों को गुड नाइट। குழந்தைகளுக்கு குட் நைட்।
अगला रात्रि क्लास है அடுத்த ராத்திரி வகுப்பு 19/9/68 का। 19/9/1968। तुम बच्चे की बुद्धि में है कि ये खेल है, உங்களுடைய புத்தியில் உள்ளது இது விளையாட்டு என்று. तो भी बेहद का खेल है। அதுவும் எல்லையற்ற விளையாட்டாகும். इतना बड़ा और कोई खेल नहीं होता है। இந்த அளவுக்கு பெரிய விளையாட்டு வேறு எதுவுமே இருக்க முடியாது. चित्र आदि यथार्थ रीति बनाए जाते हैं, சித்திரங்கள் முதலியவை எல்லாம் யதார்த்த ரீதியின்படி உருவாக்கப்பட்டிருக்கு. क्योंकि भगवान से वर्षा मिलता है, ஏனென்றால் பகவானிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. स्वर्ग तो भगवान ही स्थापन करते हैं, சொர்க்கத்தை பகவான் தான் ஸ்தாபனை क्यों? செய்கிறார். ஏன்? और कोई क्यों नहीं स्थापन कर सकता है? வேறு யாராலையும் ஏன் ஸ்தாபனை செய்ய முடியாது? हाँ? धीरे से क्यों बोलना, धार से बोलो। ஏன் மெதுவாக சொல்கிறீர்கள்? क्यों नहीं स्थापन कर सकता है कोई और स्वर्ग? வேற யாராலையும் சொர்க்கத்தை ஏன் ஸ்தாபனை பண்ண முடியாது? जो आत्मा है वो स्वस्थ स्थिति में रहने वाली है हाँ है भी, तो सदा काल परिस्थिति में रहने वाली नहीं है। யாருமே சதா காலத்திற்கு சுயஸ்திதியில் இருக்க முடியாது என்று பாய் சொல்றாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு, ஒருவேளை சுயஸ்திதியில் இருந்தாலும் சதா காலத்திற்காக யாராலையும் சுயஸ்திதியில் இருக்க மாட்டார்கள். अल्पकाल नंबरवार पुरुषार्थ अनुसार அல்ப காலத்திற்கு புருஷார்த்தத்தின்படி स्वस्थिति में रहने वाली है, சுயஸ்திதி இருப்பவர்கள், அதாவது சுயஸ்திதியில் இருக்கிறார்கள் அல்ப காலத்திற்காக. वो भी அதுவும் सिखाने वाला एक ही बाप है, அதையும் கற்றுக் கொடுப்பவர் ஒரு தந்தை தான். जो स्वस्थिति में बैठ बच्चों को रहना सिखाते हैं। அவர் சுயஸ்திதியில் அமர்ந்து சுயஸ்திதியில் இருப்பது குழந்தைகளுக்கு கற்றுத் தருகிறார். तो जो सदैव स्वस्थिति में रहने वाला है, ஆக யார் எப்போதுமே சதா காலத்திற்கு சுயஸ்திதியில் இருப்பவரோ वो ही स्वर्ग स्थापन कर सकता है, அவர்தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்ய முடியும். और कोई भी मनुष्य आत्मा स्वर्ग की स्थापना नहीं कर सकती। வேற எந்த மனித ஆத்மா சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்ய முடியாது. भगवान से स्वस्थिति का पहले वर्षा मिलता है, பகவானிடம் இருந்துதான் சுயஸ்திதிக்கான முதல் ஆஸ்தி கிடைக்குது. तो भगवान ही स्वर्ग स्थापन करते हैं। ஆக பகவான் தான் சொர்க்கத்தை और ஸ்தாபனை भगवान செய்கிறார். कौन है? மற்றும் பகவான் தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். மற்றும் பகவான் யார்? ये सहज समझने की बात है। இது எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். क्या है सहज समझने की बात? எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன? कि जो स्वस्थिति स्थापन कर सकता है, அப்போ சுயஸ்திதி ஸ்தாபனை செய்ய முடியும், स्वर्ग स्थापन कर सकता है, சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்ய முடியும். वो जरूर स्वस्थिति में रहने वाला है, அவர் கண்டிப்பாக அவசியமாக சுயஸ்திதியில் இருப்பவர். और स्व कहा जाता है आत्मा को, மற்றும் ஸ்வா என்று ஆத்மாவுக்கு சொல்லப்படுகிறது. पर कहा जाता है प्रकृति को। பர் என்று பிரகிருதிக்கு சொல்லப்படுகிறது. 5 तत्वों को पर कहा जाता है, 5 தத்துவங்களுக்கு பர என்று சொல்லப்படுகிறது. माया को पर कहा जाता है, மாயாவுக்கு பர என்று சொல்லப்படுகிறது. और भगवान को மற்றும் பகவான் स्व कहा जाता है। பகவானுக்கு ஸ்வா என்று சொல்லப்படுகிறது. तो शिव बाबा कहते हैं, சிவபாபா சொல்கிறார், और कोई स्वस्थिति सिखाई नहीं सकता। வேறு யாராலையும் சுயஸ்திதியை கற்றுத்தர முடியாது. लक्ष्मी नारायण को व कृष्ण को बाबा नहीं कहेंगे, லக்ஷ்மி நாராயணனுக்கும் மற்றும் கிருஷ்ணருக்கும் பாபா என்று சொல்ல மாட்டார்கள். क्यों नहीं कहेंगे? ஏன் சொல்ல மாட்டார்கள்? हैं? हैं? लक्ष्मी नारायण को व कृष्ण को
बाबा नहीं कहेंगे। லட்சுமி நாராயணருக்கு மற்றும் கிருஷ்ணருக்கு பகவான் பாபா என்று சொல்ல மாட்டார்கள். कारण क्या है? காரணம் என்ன? क्योंकि लक्ष्मी नारायण तो ஏனென்றால் साकारी है லட்சுமி நாராயணன் என்னவோ சாக்காரி, और कृष्ण भी साकारी है। கிருஷ்ணரும் சாக்காரி. निराकार भी चाहिए। நிராகாரரும் வேண்டும். तो जहाँ निराकार और साकार दोनों का मेल है, ஆக எங்கே சாக்கார் மற்றும் நிராகாரருடைய இணைப்பு எங்கு இருக்கோ, जिस पर्सनालिटी में, இந்த பர்சனாலிட்டியில் उसे कहा जाता है बाबा। அவருக்கு சொல்லப்படுகிறது பாபா என்று. बेहद का बाबा है, அவர் எல்லையற்ற பாபா, वो सर्व का बाप है, அவர் अனைவருக்கும் தந்தை और वो एक ही शिव बाबा है। மற்றும் அவர் ஒருவர் மட்டும்தான் சிவபாபா. कोई ने लिख कर दिया हो யாராவது எழுதி கொடுத்திருந்தால் कि बरोबर गीता का भगवान शिव है, கண்டிப்பாக கீதையின் பகவான் சிவன் தான், कृष्ण नहीं है। இல்லை. अभी तक भी बाबा के पास ऐसा वंडरफुल समाचार नहीं आया है। இதுவரைக்கும் அப்படிப்பட்ட வண்டர்ஃபுல்லான விஷயம் பாபாவிடம் வரவில்லை. तो समझा जाता है ஆக புரிய வைக்கப்படுகிறது, बाजरी सर्विस नहीं चल रही है। அதாவது சர்வீஸ் தீவிரமாக நடக்கவில்லை. मुख्य बात है ही गीता का भगवान कौन? முக்கியமான விஷயம் கீதையின் பகவான் யார்? पतित पावन ज्ञान का सागर परमपिता परमात्मा है। पतित पावन ज्ञान सागर परमपिता परमात्मा. वो पतितों का पावन बनाने वाला அவர் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர். सर्वव्यापी नहीं हो सकता। சர்வவியாபியாக இருக்க முடியாது. अगर सर्वव्यापी है ஒருவேளை சர்வவியாபியாக இருக்கிறார் என்றால் तो सर्व को क्या हो जाना चाहिए? அப்போ அனைவரும் என்னவாக ஆகிவிட வேண்டும்? पतित से पावन हो जाना चाहिए। அவர் அனைவருமே பतितத்திலிருந்து பாவனமாகிவிட வேண்டும். जरूर एक ही है, அதாவது அனைவருமே பதித்த பாவனனாக ஆகிவிட வேண்டும். அப்போ அவசியமாக கண்டிப்பாக ஒருவர் மட்டும்தான் जो सर्व को पतित से पावन बनाने वाला है। அவர் ஒருவர் மட்டும்தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர். मुख्य बात ही समझाने की है முக்கியமான விஷயம் இதுதான் புரிய வைப்பதாகும். कि परमात्मा सर्वव्यापी नहीं है। இதெல்லாம் புரிய வைக்கிற விஷயங்கள் என்றால் பகவான் சர்வவியாபி இல்லை. फिर क्या है? என்ன? एक व्यापी है। ஒரு வியாபியாக இருக்கிறார். इन तीन बातों पर ओपिनियन लिखवाए भेजा। இந்த மூன்று விஷயங்களின் மீது ஒப்பீனியனை வாங்கி அனுப்ப வைத்தால் ऐसा कोई ने समाचार नहीं दिया। அது போல யாருமே அப்படிப்பட்ட செய்தியை கொடுக்கவில்லை. ऑफिसर आज जो होते हैं वो इन बातों पर तो ध्यान ही नहीं देते हैं। ஆபீசர்ஸ் முதலியவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இந்த விஷயங்களின் மீது கவனத்தை கொடுப்பதில்லை. सृष्टि किसने भी रखी? சிருஷ்டி யார் படைத்தார்? हमारा इसमें क्या जाता है? உங்களுக்கு இதுல என்ன ஆக போகுது? ऑफिसर आदि क्या कहते हैं ஆபீசர்ஸ் அவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள் कि सृष्टि किसने भी रची, हमारा इसमें कुछ भी लेना देना नहीं है। சிருஷ்டியை யார் படைத்தாலும் எங்களுக்கு இதில் எந்த ஒரு விஷயம் तुम तो இல்லை. जानते हो குழந்தைகளாக நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள், कि आखिरी में हमारी विजय होनी जरूर है। கடைசியில் நமக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கணும். गंगा स्नान के लिए कितना हंगामा मचाते हैं। கங்கையில் குளிப்பதற்காக எவ்வளவு செய்கிறார்கள், இவ்வளவு எல்லாம் तो செய்கிறார்கள். ये समझाना पड़े இங்கே புரிய வைக்க வேண்டி இருக்கு. क्या என்ன? कि पानी के स्नान से
जड़ शरीर शुद्ध हो सकता है, தண்ணீரில் நீராடுவதனால் கடமான சரீரம் சுத்தமாக முடியும். परंतु आत्मा तो सूक्ष्म है। ஆனால் ஆத்மா என்னவோ சூக்ஷ்மமானது. सूक्ष्म आत्मा को पवित्र बनने के लिए சூக்ஷ்மமான ஆத்மாவை தூய்மையாக்குவதற்காக सूक्ष्म ज्ञान स्नान चाहिए, சூக்ஷ்மமான ஞான குளியல் வேண்டும். और ज्ञान स्नान चैतन्य करा सकता है, மற்றும் அந்த ஞான ஸ்நானத்தை சைத்தன்யமானவர் செய்ய வைக்க முடியுமா, या जड़ पानी की गंगा करा देगी। அல்லது கடமான தண்ணீர் வந்து செய்ய வைக்க முடியுமா? चैतन्य तो ज्ञान सागर परमपिता परमात्मा है। சைத்தன்யமானவர் என்னவோ ஞானக்கடலாக இருக்கிற பரம்பிதா பரமாத்மா. वो परमपिता परमात्मा ही आकर के அந்த பரம்பிதா பரமாத்மா வந்துதான் नंबरवार शक्तियों के द्वारा நம்பர்வார் வரிசை கிரமமாக சக்திகளின் மூலமாக ज्ञान का स्नान कराते हैं। ஞானத்தின் ஸ்நானத்தை செய்ய வைக்கிறார். उन शक्तियों में அந்த कोई சக்திகள் ज्ञान गंगाएं हैं, कोई ज्ञान यमुनाएं हैं, அந்த சக்திகள் ஒரு சிலர் ஞான கங்கைகளாக இருக்கிறார்கள், ஒரு சிலர் ஞான யமுனைகளாக இருக்கிறார்கள், कोई स्वदेशी नदियां हैं, कोई विदेशी नदियां। ஒரு சிலர் இந்த நாட்டின் நதிகளாக இருக்கிறார்கள், ஒரு சிலர் வெளிநாட்டின் நதிகளாக இருக்கிறார்கள். अब विदेशी नदियों में तो कोई स्नान करने जाते नहीं है। இப்போது வெளிநாட்டில் இருக்கிற நதிகளில் யாரும் நீராடுவதற்காக செல்வதில்லை. भारत की नदियों को पतित पावनी कहा जाता है। யாருமே அந்த நாட்டில் வெளிநாட்டில் இருக்கிற நதிகளில் நீராடுவதற்காக செல்வதில்லை. பாரதத்தில் உள்ள நதிகளில் தான் நீராடுகிறார்கள். तो जरूर भगवान भारत में ही आए होंगे। ஆக கண்டிப்பாக பகவான் பாரதத்தில் தான் வந்திருப்பார். मनुष्यों की उतनी बुद्धि नहीं है மனிதர்களுக்கு இந்த அளவுக்கு புத்தி இல்லை जो इन बातों को समझ सके। இந்த விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு. आवाज भी तब फैलेगा இந்த குரலும் கூட எப்போது பரவும் என்றால் जबकि कोई विद्वान आगे निकले। எப்போது யாராவது வித்வான்கள் வெளிவந்தால். अभी तक ऐसा ओपिनियन कोई का हाथ में नहीं आया है। இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒப்பீனியன் யாருடைய கையிலும் வரவில்லை, யாருடையதும் ஒப்பீனியன் வரவில்லை கையில். समझ में आता है புரிய வருகிறது. कि अभी प्रत्यक्षता दूर है। இப்போது பிரத்யக்ஷதா ஜோராக जब ये ओपिनियन हाथ में आ जावे எப்போது இந்த ஒப்பீனியன் கையில் வந்தால் तब भारत में थरथुल्ला मच जाएगा। அப்போது பாரதத்தில் வந்து ஒரு விஷயம், இந்த விஷயம் क्या है ओपिनियन? எந்த ஒப்பீனியன்? कि परमात्मा सर्वव्यापी नहीं है, பரமாத்மா சர்வவியாபி இல்லை, एक व्यापी है, ஒரு வியாபியாக और वो இருக்கிறார். एक व्यापी परमपिता परमात्मा शिव இந்த ஒரு வியாபியாக இருக்கிற பரம்பிதா பரமாத்மா சிவன் शक्तियों के द्वारा சக்திகளின் ज्ञान மூலமாக- स्नान कराते हैं। சக்திகளின் மூலமாக ஞான ஸ்நானத்தை செய்ய வைக்கிறார். तब तुम बच्चों की विजय हो அப்போதுதான் குழந்தைகளாகிய உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். और बहुत भागेंगे। மற்றும் பல பேர் ஓடுவார்கள். होना तो है, ஆகணும் தான். वो खिवैया भी है। அவர் படகோட்டியாகவும் இருக்கிறார். काहे का खिवैया है? எதுக்கு படகோட்டியாக இருக்கிறார்? हैं? खिवैया किस लिए कहा जाता है? சிவையாயர் படகோட்டி என்று ஏன் சொல்லப்படுகிறார்? नाव को, जहाज को खेने वाला படகை கப்பலை வந்து ஓட்டுபவர் उसको खिवैया कहते हैं। அவருக்கு படகோட்டி என்று சொல்கிறார்கள். तो ये भी शरीर रूपी नैया है। ஆக இதுவும் சரீர ரூபமான படகாகும். इस शरीर रूपी नैया में आत्मा बिठैया है இந்த சரீர ரூபமான படகில் ஆத்மா உட்கார்ந்து இருக்கு. और आत्मा रूपी बिठैया और शरीर रूपी नैया ஆத்மா ரூபமான பிட்டையா என்றால் உட்கார்ந்திருப்பது மற்றும் சரீர ரூபமான படகு दोनों का खिवैया இரண்டிற்கும் படகோட்டியாக एक बाप है। இரண்டிற்கும் படகோட்டியாக ஒரு தந்தை தான் இருக்கிறார்.
इसलिए அதனால் उसको खिवैया कहा जाता है। அவருக்கு படகோட்டி என்று சொல்லப்படுகிறது. शरीर रूपी नैया और आत्मा दोनों का சரீர ரூபமான படகு மற்றும் விட்டையா ஆத்மாவை இரண்டையும் पार ले जाने वाला நம்மை அந்த பக்கமாக கடத்தி அதாவது கடக்க வைப்பவர் एक ही बात है। ஒரே ஒரு தந்தை தான். भक्ति मार्ग में खिवैया मिलता ही नहीं है। பக்தி மார்க்கத்தில் என்னவோ படகோட்டி கிடைப்பதில்லை. जो सारी दुनिया को पार ले जावे, முழு உலகத்தை கடக்க வைப்பதற்கு ये तो ज्ञान मार्ग है, இது என்னவோ ஞான மார்க்கம். जिसमें तुम बच्चों को खिवैया की पहचान हुई है। இதில் ஐயா படகோட்டியின் அறிமுகம் உங்களுக்கு ஆகியிருக்கு. सारी दुनिया खिवैया तो वो एक बाप ही है। முழு உலகத்திற்கும் படகோட்டி அவர் ஒரு தந்தை தான். कितने पत्थर बुद्धि मनुष्य हैं, कुछ भी नहीं समझते। இந்த அளவுக்கு மனிதர்கள் கல்லு புத்தியாக இருக்கிறார்கள், கொஞ்சம் கூட புரிந்து கொள்வதில்லை. मनुष्य कहते हैं மனிதர்கள் சொல்கிறார்கள் कि हमारी कृष्ण में भावना है, எங்களுக்கு கிருஷ்ணரின் மீது பாவனை இருக்கு, तो हमारी भावना को तुम क्यों मिटाते हो? உங்களுடைய பாவனையை நீங்கள் ஏன் போக்குகிறீர்கள்? अरे அரே तुम्हारी भावना ही झूठी है, உங்களுடைய பாவனையே பொய்யானது. ये कोई सच्ची भावना है क्या? இது என்ன உண்மையான சத்தியமான பாவனையா என்ன? झूठी भावना को हम नहीं मिटावेंगे பொய்யான பாவனையை நாங்கள் போக்கவில்லை என்றால் तो फिर कौन मिटा देगा? பிறகு யார் போக்குவார்கள்? ये तो रंग बात हो जाती है। இது என்னவோ தவறான விஷயமாகி விடுகிறது. छोड़ नहीं देना चाहिए, விடக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. सच्ची भावना में बुद्धि लानी है। சத்தியமான பாவனையில் தான் புத்தியை கொண்டு வர வேண்டும். ये भी हम युक्ति रच रहे हैं। இதையும் நாங்கள் யுக்தியை வைத்துக் கொண்டிருக்கிறோம். जो साहूकारों की कुमारियां हैं, யாரெல்லாம் பணக்கார குடும்பங்களில் இருக்கிற குமாரிகள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ हम उनको भी सर्विस में लगा दें। அவர்களை நாங்கள் சர்வீஸில் ஈடுபடுத்துவோம். साहूकार उनको भी अपने फ्लैट साथ दे देवे। பணக்காரர்கள் கூட அவங்களுடைய பிளாட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். आजकल कुमारियों को 1,00,000-2 लाख तो देते ही हैं। இன்றைய காலத்தில் குமாரிகளுக்கு 1 லட்சம் மற்றும் 2 லட்சத்தை கொடுக்கிறார்கள். ये कोई बड़ी बात नहीं है। வரதட்சணையாக கொடுக்கிறார்கள். இது ஒன்று பெரிய விஷயம் இல்லை. ड्रामा अनुसार जैसे दहेज में सेंटर लिया है, இது போல டிராமாவின் அனுசாரமாக வரதட்சணையாக சென்டரை ऐसे கொடுத்திருக்கிறார்கள். सिंधियों में भी बहुत निकलेंगे। அது போல சிந்திகளிலும் கூட பல பேர் வெளிவருவார்கள். एक फैशन पड़ जाएगा कि हम भी सेंटर बना देते हैं। ஒரு ஃபேஷன் ஆகிவிடும், நாங்களும் கூட சென்டரை அமைப்போம். जैसे निर्मला डॉक्टर का बाप बल ज्ञान में नहीं है, இது போல நிர்மலா டாக்டர் அவருடைய தந்தை என்னவோ ஞானத்தில் இல்லை. बोला சொன்னார், बड़े सेंटर बनाओ, சென்டரை என்னவோ உருவாக்குங்கள். उसमें भी उनका कल्याण हो गया। அதிலும் கூட அவர்களுக்கு நன்மை ஆகுகிறது, நன்மை ஆகிவிட்டது. क्योंकि बहुतों का कल्याण करते हैं ना। ஏனென்றால் பல பேருக்கு நன்மை செய்கிறார்கள் இல்லையா? एक्सेप्ट करते हैं ड्रामा में ऐसा है, அவர்கள் அக்செப்ட் செய்கிறார்கள், ஆமாம் டிராமாவில் இப்படி இருக்கு என்று. आगे चल के ये भी फैशन पड़ जाएगा। போக போக இதுவும் ஃபேஷன் ஆகிவிடும். किस बात का? என்ன விஷயத்துக்கு? जो अपनी कुमारियों को सरेंडर करेंगे साहूकार लोग, யார் பணக்காரர்கள் தங்களுடைய குமாரிகளை அர்ப்பணம் அதாவது சரண்டர் செய்கிறார்கள், वो साथ में मकान भी दे देंगे। அவர்கள் கூடவே அவர்களுடைய வீட்டையும் கூட
கொடுத்து விடுவார்கள். निश्चय बुद्धि बच्चे समझते हैं, நிச்சய புத்தி இருக்கிற குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். राजा की स्थापना जरूर होगी. ராஜாங்கம் கண்டிப்பாக ஸ்தாபனையாகும். मैं पास होऊंगा व नहीं होऊंगा ये दूसरी बात है. நான் பாஸ் ஆகுகிறேன் அல்லது ஆகுவதில்லை, இது வேற விஷயம். कहते हैं ना சொல்கிறார்கள் இல்லையா, कि जो धुआ हुआ दूध है वो फिर वापस थन में नहीं जा सकता. எப்படி பால் பசுவின் மாட்டிலிருந்து சுரக்கப்பட்ட அந்த பாலானது திரும்பவும் அந்த பசுவின் மடிக்கு போய் சேராது. जा सकता है? नहीं जा सकता. அது போக முடியுமா? போக முடியாது. तो ड्रामा जो फिरता है ஆக டிராமா சுற்றுகிறது, वो फिर फिरता ही रहता है. அது சுற்றி கொண்டே இருக்கும். वो ड्रामा कब बदल नहीं सकता. அந்த டிராமா நாடகம் எப்போதுமே மாற முடியாது. बच्ची को दहेज देंगे, குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்கு வரதட்சணை தருகிறார்கள். बच्ची ईश्वरीय सर्विस में लग जाएगी, பெண் குழந்தை ஈஸ்வரிய சர்வீஸில் ஈடுபட்டு விடுவார். फिर उनके पास ढेर आते रहेंगे பிறகு அவர்களுக்கு பிறகு ஏராளமான பேர் வருவார்கள். जिनका कल्याण हो जाएगा. யாருக்கு நன்மை ஆகுமோ तो उनकी आशीर्वाद उनके माँ बाप को भी मिलेगी. அவர்களுடைய ஆசீர்வாதம் அவர்களுடைய தாய் தந்தையருக்கு கூட கிடைக்கும். अभी पुरुषार्थ किया जा रहा है कि गवर्नमेंट को पकड़े. இப்போது புருஷார்த்தம் செய்யப்படுகிறது என்னன்னா, அதாவது கவர்மெண்டை கூட பிடித்துக் கொள்ளணும். वो भी चाहती है. அவர்களும் कौन? அந்த கவர்மெண்ட் கூட விரும்புகிறது. யாரு? गवर्नमेंट कि बच्चों का माँ बाप का क्वालिफिकेशन सुधारें. அதாவது குழந்தைகளுடைய தாய் தந்தையர் கூட திருந்தணும். तो दिखाना चाहिए अच्छे क्वालिफिकेशन वाले थे, ஆக யார் நல்ல குவாலிட்டியாக இருப்பவர்கள், क्योंकि ये पवित्र थे. ஏனென்றால் இவர்கள் தூய்மையாக இருந்தார்கள். कौन? யாரு? लक्ष्मी नारायण. லட்சுமி நாராயணன். पवित्रता से ही क्वालिफिकेशन आती है. தூய்மைக்கான குவாலிபிகேஷன் அவர்களுக்குள் வருகிறது. इसमें जवानों के लिए युद्ध बहुत है. இதில் இளைஞர்களுக்கு தான் மிகவும் யுத்தம் அதிகமாக இருக்கு. किसमें இதில் है? पवित्रता के लिए पुरुषार्थ करने में தூய்மைக்கான புருஷார்த்தம் செய்வது जो नौजवान हैं யார் இளைஞர்கள் இருக்கிறார்களோ उनके लिए बहुत मेहनत है. அவர்களுக்காக மிகவும் உழைப்பு இருக்கு, அதிகமான உழைப்பு இருக்கு. और देखा जाता है மற்றும் कि பார்க்கப்படுகிறது कुमारों में फेल बहुत होते हैं. குமார்கள் தான் அதிகமாக ஃபெயில் ஆகிறார்கள். प्रैक्टिकल में, बेसिक में या एडवांस में क्या देखा? பிராக்டிக்கலில் பேசிக்கிலும் மற்றும் அட்வான்ஸிலும் என்ன பார்த்தார்? कुमारियां ज्यादा फेल होती हैं, குமாரிகள் அதிகமாக ஃபெயில் ஆகிறார்களா अदर कुमारियां ज्यादा फेल होती हैं, அல்லது அதர் குமாரிகள் அதிகமாக ஃபெயில் ஆகிறார்களா? अदर कुमार ज्यादा फेल होते हैं या அதர் குமார் அவர்கள் அதிகமாக ஃபெயில் ஆகிறார்களா कुमार ज्यादा फेल होते हैं? அல்லது குமார் அவர்கள் அதிகமாக ஃபெயில் ஆகிறார்களா? कुमार ज्यादा फेल होते हैं. குமார்கள் தான் அதிகமாக ஃபெயில் ஆகிறார்கள். जो अच्छे निश्चय बुद्धि बच्चे हैं वो समझते हैं யார் நல்ல நிச்சய புத்தி கொண்ட நிச்சய புத்தியாக இருக்கிற குழந்தைகள் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். कि फेल होते हैं तो कोई नई बात नहीं है. ஃபெயில் ஆகிறார்கள், இது ஒன்று புதிய விஷயம் இல்லை. हमारी राजधानी तो फिर भी जरूर स्थापन होगी ही. நம்முடைய ராஜதானி என்னவோ கண்டிப்பாக ஸ்தாபனை ஆகியே விடும். जैसे कल पहले हुई थी, இது போல கல்பத்திற்கு முன்னால் ஆனதோ जो कुछ पास हुआ ड्रामा प्लान के अनुसार ही पास होता है. எது நடந்ததோ டிராமா பிளானின் அனுசாரமாக தான் நடக்குது. तो फिर पास की कोई बात की फिक्रात नहीं होनी चाहिए. ஆக நடந்ததை பற்றி அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ड्रामा को तो फिरना ही है. டிராமா என்னவோ சுற்றணும் தான்.
तो तुम बच्चों को प्रदर्शनी में मुख्य मुख्य 6 बातों पर ओपिनियन लिखवानी है। ஆக குழந்தைகளாகிய நீங்கள் பிரதர்ஷனி அங்கே முக்கியமான 6 விஷயங்களின் மீது ஒப்பீனியனை வாங்க வேண்டும். कौन कौन सी 6 बातें हुई? எந்தெந்த 6 விஷயங்களாக இருக்கு? गीता का भगवान एक, கீதையின் பகவான் ஒன்று, भगवान सर्वव्यापी नहीं 2, இரண்டாவது भगवान सर्वव्यापी இல்லை, मनुष्य आत्मा 84 लाख योनियों में नहीं जाती, மனித ஆத்மா 84 லட்சம் யோனிகளில் செல்வதில்லை, 3, மூணாவது இது, सृष्टि चक्र 5000 वर्ष का है, நான்காவது சிருஷ்டி சக்கரம் 5000 வருடங்களுடையது, மற்றும் गंगा पतित पावनी नहीं है, கங்கை பதித்த பாவனி இல்லை, और மற்றும் शिव शंकर एक नहीं है। சிவசங்கர் ஒருவர் இல்லை. इनमें कल्प की आयु की बात है सबसे मुख्य। இதில் கல்பத்தின் ஆயுள் இதுதான் அனைத்தை விட முக்கியமானது. तो मुख्य मुख्य बातें निकालनी चाहिए। நீங்க முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எடுக்க வேண்டும். 84 लाख जन्मों की भी बात हो, 84 லட்சம் அந்த விஷயமும் இருக்கணும். अगर ये सभी की ओपिनियन इकट्ठी की ஒருவேளை இந்த அனைத்து விஷயங்களுக்கான ஒப்பீனியனை நீங்கள் வாங்கிக் கொண்டால், ஒப்பீனியனை तो எடுத்தால், तुम्हारा नाम बाला हो जाएगा। அப்போது உங்களுடைய பெயர் புகழடைந்து விடும். साबित हो जाएगा कलंकीधर நிறுவனமாகிவிடும் கலங்கிதர், 100 कलंक को धारण करने वाला। அவர்தான் கலங்கங்களை தாரணை செய்பவர். अब समझो இப்போது புரிந்து கொள்ளுங்கள், कि कलंकीधर कौन है। இந்த கலங்கிதர் யார்? ये गायन भी इन पर है। இந்த மகிமையும் இவர்களின் மீதுதான். किन पर? யார் மீது? इन पर। इन कह के किसर की तरह किया? இவர்கள் என்று யாரின் பக்கமாக ஜாடையை செய்தார்? राम और कृष्ण की आत्माओं की ओर इशारा किया। ராமர் மற்றும் கிருஷ்ணரின் ஆத்மாக்கள் மீது அவர்களின் மேலே ஜாடையாக செய்தார். हाँ, अवतार तो शिव बाबा है। மற்றும் அவதாரம் என்னவோ சிவபாபா தான் எடுக்கிறார். सबसे जास्ती कलंक तो அனைவரை விட அதிகமான களங்கம் என்னவோ शिव बाबा पर ही लगते हैं। சிவபாபா மீது தான் ஆகிறது. इनको तो न जानने के कारण कहते हैं। இவரை என்னவோ தெரிஞ்சுக்காத காரணத்தினால் சொல்கிறார்கள். कुछ भी होता है तो फिर भी वही है जो कल पहले होता है। இது நடந்தாலும் அதேதான், கல்பத்திற்கு முன்னால் என்ன ஆனதோ அதேதான் நடக்கிறது. तो मुख्य मुख्य 5-6 जो बातें हैं ஆக முக்கியமான விஷயங்கள் 5-6 இருக்கிறது. उन पर बहुतों से सही लेनी है। அதை பல பேரிடமிருந்து கரெக்ட் என்று நீங்கள் வாங்க வேண்டும். और ये छपाया हुआ हो, மற்றும் அது பிரிண்ட் அடித்து இருக்கணும். और छपाए हुए को भी राइट करते जाओ। அந்த பிரிண்ட் அடித்து இருப்பதை கூட ரைட் செய்து கொண்டே செல்லுங்கள். तो पहले पहले छपाएंगे तो कुछ गलती रह जाएगी। क्लियर करके छपाना चाहिए, கிளியராக தெளிவாக नहीं तो எடுத்து सीधा सीधा छपाए देवे कि भगवान सर्वव्यापी नहीं है, பகவான் சர்வவியாபி இல்லை, तो कोई की बुद्धि में नहीं आवेगा, யாருடைய புத்தியிலும் வராது, कोई पूछेगा नहीं। யாரும் கேட்க क्या? மாட்டார்கள். என்ன सर्वव्यापी नहीं है तो एक व्यापी कहाँ है? சர்வவியாபி இல்லை என்றால் ஒரு வியாபியாக எங்கிருக்கிறார்? बेसिक में किसी ने पूछा? பேசிக்கில் யாராவது கேட்டாங்களா? हाँ? 40 साल ये बेसिक ज्ञान चलता रहा ब्राह्मणों की दुनिया। 40 வருடங்கள் பேசிக் ஞானம் நடந்து கொண்டிருந்தது.
यही बताया जाता रहा भगवान सर्वव्यापी नहीं है। இதுதான் சொல்லிக் கொண்டு வந்தார்கள் பகவான் சர்வவியாபி இல்லை என்று. फिर कोई की बुद्धि में नहीं आया, कोई ने भी नहीं पूछा பிறகு யாருடைய புத்தியிலும் வரவில்லை, யாரும் கேட்கவும் இல்லை. कि सर्वव्यापी नहीं है तो एक व्यापी कहाँ है? சர்வவியாபி இல்லை என்றால் ஒரு வியாபியாக இங்கிருக்கிறார். है बिंदु 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 एक व्यापी कैसे पकड़ेंगे? वो तो बिंदु है। புள்ளி ஒரு வியாபி என்று புள்ளியை எப்படி பிடித்துக் கொள்வீர்கள்? कहेंगे एक हमारा ये शरीर है, हमारी एक ही पर्सनालिटी, इसमें एक ही बिंदु। சொல்வார்கள் இந்த ஒரு என்னுடைய சரீரம் தான் பர்சனாலிட்டியாக இருக்கு, எனக்குள் இருக்கிற புள்ளி தான் அப்படி என்று ये बिंदु ही परमात्मा है। இதுதான் இந்த புள்ளி தான் பரமாத்மா என்று சொல்வார்கள். तब அப்போது अरे बिंदु ही परमात्मा है तो हर एक बिंदु परमात्मा तो नहीं है। புள்ளி பரமாத்மா என்றால் ஒவ்வொரு புள்ளியும் பரமாத்மா இல்லை. हर एक बिंदु परम पाठ बजाने वाली आत्मा है क्या? ஒவ்வொரு புள்ளியும் பரம் பாட்டை செய்யக்கூடிய ஆத்மாவாக இருக்குதா என்ன? हर एक बिंदु हीरो पाठधारी है। ஒவ்வொரு புள்ளியும் ஹீரோ பாட்டாக இருக்கிறார்களா? सवाल है கேள்வி कि இதுதான். वो एक हीरो पाठधारी कौन है ஒரு ஹீரோ பாட்தாரி யார்? जिसमें सुप्रीम सोल शिव प्रवेश करते हैं? அவருக்குள் சுப்ரீம் சோல் பிரவேசம் செய்கிறார். तो क्लियर करके लिखना पड़े। ஆக கிளியர் தெளிவாக ஆக்கி எழுத வேண்டி இருக்கு. पोस्टर छपाने की भी बात की। போஸ்டர் அச்சடிப்பதற்கான விஷயத்தையும் சொன்னார். पोस्टर में போஸ்டரில் क्लियर करके लिखना पड़े தெளிவாக எழுத வேண்டும். कि भगवान सर्वव्यापी नहीं है, பகவான் சர்வவியாபி இல்லை, एक व्यापी है। ஒரு வியாபியாக இருக்கிறார். फिर कहेंगे कौन एक व्यापी है? பிறகு சொல்வார்கள் ஒரு வியாபி யாரு என்று கேட்பார்கள். ये समझाना तो तेरी फिर है। इसका नाम शिव के साथ हो जाता है। हाँ, இது புரிய வைத்தால் சரி, तो वो भी क्लियर करके बताना चाहिए அதுவும் தெளிவாக ஆக்கி புரிய வைக்க வேண்டும். कि शिव बाप एक शंकर के स्वरूप में व्यापी होता है। சிவத்தந்தை ஒரு சங்கருடைய சொரூபத்தில் தான் வியாபித்திருக்கிறார். इसलिए இதனால் एक ही नग्न मूर्ति सारे संसार में यादगार में मिली है। ஒரே ஒரு நக்னமூர்த்தி தான் உலகத்தில் நினைவார்த்த ரூபத்தில் இருக்கிறார். इतनी मूर्तियां और कोई भी देवता की नहीं मिली है। இந்த அளவுக்கு மூர்த்திகள் எந்த ஒரு தேவதைக்கும் கிடைக்கவில்லை. अच्छा, நல்லது. मीठी मीठी रूहानी बच्चों को இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு, ஆன்மீக குழந்தைகளுக்கு रूहानी बाप का दादा का याद प्यार गुड नाइट। ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் நைட். रूहानी बच्चों को रूहानी बाप का नमस्ते। ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஓம் சாந்தி. விசிடி நம்பர் 1244 1244 முடிஞ்சிருக்கு. ஓம் சாந்தி.